இந்த பட்ஜெட் என்பது மிகவும் வரவேற்கக்கூடிய ஒரு பட்ஜெட் ஆகும். இதில் முக்கியமாக எம்எஸ்எம்இ செக்டாருக்கும் டெக்ஸ்டைல் அப்பல் செக்டாருக்கும் நிறைய ஸ்கீம்களை கொண்டு வந்துள்ளார்கள். இதற்காக மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கும் நிதி அமைச்சருக்கும் நாங்கள் மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எம்எஸ்சி என்ற முறையில் பார்த்துக் கொண்டீர்களானால் எம்எஸ்சி கடன் வசதிக்காக 7 லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்துள்ளார்கள். முக்கியமாக எஸ்எம்இ என்ற முறையில் சிறு குறு தொழிலுக்காக 10,000 கோடி வளர்ச்சி நிதியை தனியாக ஒதுக்கியுள்ளார்கள். மிகவும் மினி யூனிட்ஸ்க்காக 2,000 கோடி தனியாக ஒதுக்கியுள்ளார்கள். எம்எஸ்எம்இ கடல் உத்தரவாத திட்டத்தினுடைய விரிவாக்கம் செய்துள்ளார்கள். த்ரெட்ஸ் தளத்தின் மூலம் ஏற்றுமதியில் பில் தள்ளுபடி, எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங் வழியாக திரவத்தன்மை லிக்விடிட்டி ஆதரவை இந்த ஒரு நிதி மூலமாக தெரிவித்துள்ளார்கள். ஜவுளி மற்றும் ஆடைத்துறைக்கு ஊக்கம் அறிவிக்கும் வகையில் பாரம்பரிய துணிநூல் கிளஸ்டர்களை நவீனமாக்க துணிநூல் தொழில் வேலைவாய்ப்பு உருவாக்க திட்டத்தை அளித்துள்ளார்கள். மெகா ஜவுளி அதாவது மெகா பார்க் என்ற முறையில் விரைவாக அந்த பார்க்கை அமைக்க ஒரு ஸ்கீமை கொடுத்துள்ளார்கள். ஃபைபர் காட்டன் மேன்மேட் ஃபைபருக்கு மேம்பாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை தொழில்நுட்பத்திற்காக ஒரு நிதியை ஒதுக்கியுள்ளார்கள். டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் மற்றும் ஸ்போர்ட்ஸ் கூட்டுக்காக தனியாக ஒரு நிதியை ஒதுக்கியுள்ளார்கள். இப்பொழுது இக்கோ ஃப்ரெண்ட்லி என்பது முக்கியம். அதை கருத்தில் கொண்டு துணி நூல் மற்றும் ஆடை உற்பத்தியை ஊக்குவித்தல்வாக ஒரு தனி நிதியை ஒதுக்கியுள்ளார்கள். பாரம்பரிய கிளஸ்டர் தொழில் கிளஸ்டர்களில் நவீனமாக்க திட்டத்தை கொண்டுள்ளார்கள். திறன் மேம்பாட்டிற்காக பயிற்சி நிறுவனங்கள் அமைக்குவதற்கு ஒரு நிதியை ஒதுக்கியுள்ளார்கள். லேடிஸ் ஹாஸ்டல் என்ற வழியில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு லேடிஸ் ஹாஸ்டலுக்காக நிதி ஒதுக்கியுள்ளார்கள். அதற்கு பதிலாக நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த லேடிஸ் ஹாஸ்டல் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக இருப்பதை விட கிளஸ்டர் பேஸ்ட் லேடிஸ் ஹாஸ்டல் வந்தால் அது வசதியாக இருக்கும். ஸ்கில்லிங் என்ற முறையில் திறன் மேம்பாடு என்ற முறையில் சபரத் ஸ்கீம் ஒரு ஸ்கீம் வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கு. அதை சபரத் ஸ்கீம் 2 என்ற முறையில் அறிவித்துள்ளார்கள். அதுவும் உற்பத்தி துறைக்கு மிகவும் வேண்டியதாக இருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ற முறையில் பார்த்தீர்களா என்றால் ஒரு 10,000 கோடியை மேனுஃபேக்சரிங் ஆஃப் கண்டெய்னர்ஸ்க்காக ஒதுக்கியுள்ளார்கள். இது மிகவும் உபயோகமாக இருக்கும். ஏனென்றால் இப்பொழுதுமே ஏற்றுமதியாளருக்கு கட்டளை ஷார்ட்டேஜ் என்பது தொடர்ந்து இருக்கும் ஒரு இடையூறாகும். அதை நிவர்த்தி செய்ய 10,000 கோடி அளவில் இந்தியாவிலே மேனுஃபேக்சர் செய்ய ஒரு 10,000 கோடி மேனுஃபேக்சரிங் ஃபண்ட் என்ற முறையில் கொடுத்துள்ளார்கள். பொதுவாக பார்த்தீர்கள் என்றால் இது ஒரு தொலைநோக்கி பார்வையுள்ள பட்ஜெட். இந்த பட்ஜெட்டில் படிக்கும் போதே கேட்டீர்கள் என்றால் முதலில் ஒரு செமிகண்டக்டருக்கு முக்கியம் கொடுத்து ஒரு 40,000 கோடியை அறிவித்தார்கள். அதற்கு பின் எம்எஸ்எம்இ, அடுத்தது டெக்ஸ்டைல். இந்த 2வது 3வதாக எங்களுடைய துறையை எடுத்துள்ளது ஒரு வரவேற்கக்கூடிய அம்சமாகும். ஒரே ஒன்று நாங்கள் வேண்டுகிறதெல்லாம் அமெரிக்கா ஏற்றுமதிக்கு நாங்கள் ஒரு மார்க்கெட் ஃபோக்கஸ் ஸ்கீம் என்ற முறையில் ஒரு ஸ்கீமை கேட்டிருந்தோம். அது இந்த பட்ஜெட்டில் வரவில்லை. அதற்காக மாண்புமிகு நிதி அமைச்சரிடம் நாங்கள் வேண்டுகோள் விடுப்பதெல்லாம் தயவுசெய்து இந்த எங்கள் கோரிக்கையை கவனித்து எம்எஃப்எஸ் மார்க்கெட் ஃபோக்கஸ் ஸ்கீம் பற்றிய உடனடியாக அறிவிக்குமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். பொதுவாக இந்த பட்ஜெட்டை நாங்கள் மனதார வரவேற்கிறோம். பாரத பிரதமர்களுக்கு நிதி அமைச்சர்களுக்கும் மறுபடியும் எங்கள் நன்றியை